சலோ பாகிஸ்தான். எங்க தலை கோலில கஷ்டத்தை இசான் கிஷன் முடிச்சிட்டாரு. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இல்ல, இசான் கிஷன் பாகிஸ்தான் வேற மாதிரி. வி வாண்ட் இந்தியா. மேட்ச் பக்கத்துல நான் மட்டும் தலைமையில போட்டேன். ஏன்னு பார்த்தா மேட்ச் வேற லெவலு. வந்தா தலை சாரி தலை வந்தா தலை ஒத்த இஷான் கிஷன் வந்தா நின்னா அடி அடி நின்னாச்சான் தலை. எல்லாரும் சதுர விட்டான் தலை. ஜனமே காணும் பாரா, ஜனமே காணும். அடிச்சு அடியில் எல்லாருமே சரி ஓட்டாங்க. பாகிஸ்தான்ல ஃபேன்ஸ்லாம் இருந்தானுங்க, குடு குடுன்னு ஓட்டானுங்க. அடிக்கிற அடி பார்த்து ஓட்டானுங்க. வேற லெவல் ப்ரோ. இந்தியா தான் ப்ரோ வின்னு. மூணாவது கப் எத்துங்க ப்ரோ. ப்ரோ வந்தார் தல. அவனையா ப்ரோ அவன் குட் பேட்டிங் ப்ரோ. அவனை அந்த 5 பேர் குயில சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் பட்டோம் ப்ரோ. நல்ல காலமா நம்ம கில்ல தூக்கிட்டாங்க தல, இஷான் சர்மா தூக்கிட்டாங்க. இஷான் கிஷன் என்ட்ரி குத்தாப்புல தலை. என்னடா தலைவன் திடீர்னு எடுத்து கொடுக்குறாங்க, என்ட்ரி கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தா வந்தாங்க, இறக்கி விட்டாங்க, அச்சாங்க தலை. கௌதம் கம்பீர் பண்ண விஷயமே இதுதான் நல்ல விஷயம். சுப்மன் கில்ல வெளியேற்ற போயிரு, அதான் ஒரு நல்ல விஷயம் தலை. நீ நல்லா இருத்தல, நல்லா இருத்தல. நம்ம இஷான் கிஷன் வந்தாப்புல பொழுதாப்புல அந்த பாகிஸ்தான்ல ஒரு போலிங் இருக்கிறான் தலை. உஸ்மான் தாரிக்னு ஒரு பால். அவன் வரதுக்கு முன்னாடி உஸ்மான் தாரிக் வரான்பா பாகிஸ்தானு, எல்லாரும் வெயிட் பண்ணுங்கப்பா. உஸ்மான் தாரிக் வரப்பா, எல்லாம் பயமா இருக்குப்பா, பயமா இருக்குப்பா, பயமா இருக்குப்பா, பயமா இருக்குப்பா. நாங்கள் தாடா இந்தியா 3வது கப் எத்து வைக்கிடா அந்த வேடா. இந்தியா இந்தியா ப்ரோ, இந்தியா தான் ப்ரோ வின் ஆகும். பக்காவாக இருந்தது ப்ரோ. பார்க்குறதுக்கும் சரி, ஆடுறதுக்கும் சரி, கரெக்டாக ஸ்டெப்பெல்லாம் போட்டேன் இங்கே நின்றுன்னு. எல்லாத்துக்குமே பக்கா. பாகிஸ்தான் ஆனங்க பக்கா. அவனை பற்றி சொல்கிறது ஒன்றுமே இல்லை. அவனுங்க ஸ்டார்டிங் போலிங் போடும் போதே விட்டானுங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பால் போட்டானுங்களே, ஃபஸ்ட்டு பால் போடும் போதே அவனுங்க கண்டு அவனுங்களே தெரிஞ்சிச்சு. சரி ஆட விட்டானுங்க, ஆட்டு ஒரு மேட்ச் ஒண்டி ஆட்டு போயிடலாம். இந்தியா ஒரு பயந்துனே ஆனானுங்க, பயந்துனே தோற்று விட்டு போயிட்டானுங்க. அவ்வளோதான். யார் போட்டியா? எதுவுமே வேலைக்கு பாகிஸ்தான் ஸ்பின் போட்டானல. நீ சொல்லி தான் எனக்கே தெரியுது ப்ரோ. அவனு ஸ்பின்னு போட்டானே ப்ரோ. மாங்காய் த்ரோ அது ஸ்பின்னு, அது ஸ்பின்னு அவனுக்கு போட்டானுங்க. ஃபுல்லாக கல் தான் பெருகாமல் விட்டாங்க. அந்த கல்லில் பட்டு அப்படி இப்படி டான் ஆயிடுச்சா. நான் பருப்பு எடுத்துட்டானுங்கப்பா நம்ம இந்தியா சொல்கிறது ப்ரோ. ப்ரோ சுத்த தமிழ் ப்ரோ. பருப்புன்றது பருப்பு எடுத்துட்டாங்க. நம்ம இந்த இந்தியா பற்றி சொல்ல தேவையில்ல. நார்மலாகவே அந்த கழுத்துவாங்க. இந்த மாதிரி ஜுஜிபி டீம்லாம் கச்சிச்சுன்னா அப்படியே அல்வா போல இவனுங்களுக்கு. சும்மா இந்த 100 ரன் கூட அடி விட்டது எதுனா தெரியுமா? அவனுக்கு வந்துட்டானுங்களே, மனசு ஆறுதலுக்கு அடிச்சு விட்டாதான் அத்தாட்டி பா இந்தியா நல்ல டீம்ப்பா ஒரு அடி வச்சு அடிக்க விட்டானுன்னு சொல்லிட்டு அத்தாட்டி தைரியமாக வந்து ஒரு வாட்டி டாஸ் போட வருவானுங்க நம்மக்கிட்ட. அதுக்கு வச்சு தான் ஆட விட்டுது. மற்றபடிலாம் அவனுக்கு நம்ம முடியல நினச்சிருந்தா அவங்க மேலே 5வது ஓவர்லேயே முடிச்சுட்டு இருக்காங்க. 6வது சூப்பர் ஓவர் 6வது ஓவர் கூட வந்துருக்கு. 5வது ஓவர்லேயே முடிச்சிருக்கேன். பவர் பிளே சாரி ப்ரோ, சாரி நானே நான் சொல்லிடுவேன். பவர் பிளேலேயே முடிச்சிட்டு இருக்காங்க கேமு. சரி அதனால அடி தத்தி ஆட விட்டு அவங்கள கொஞ்சம் இது பண்ணி வச்சோம். கொஞ்சம் அப்புறம் வீட்டுக்கு போகும்போது நான் ஜாலியாக போனேன். அவனுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல 100 ஆச்சோம்பா அப்படின்னு. அதனால தான் அந்த ஹேண்ட் ஷேக் நாங்கள் பண்ண மாட்டோம். அவனுக்கு பண்ணதா இல்லை, நாங்கள் பண்ண மாட்டோம். கையில் அவனுக்கு எது குத்தி வேஸ்ட்டு பண்ணோம். அது லைட் இல்லை ப்ரோ, அது அப்படி தான். நாங்கள் கூட இல்லை, அவனுக்கிட்ட கை குத்தி நம்மளுக்கு என்ன இருக்குது. ஜெயிச்சிட்டோம். உங்கள் வேலை நான் மூட்டை முடிச்ச கட்டி வீட்டுக்கு போனோம். சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த மேட்ச் நான் பார்க்கலப்பா. அவர் அடிக்கும் போது சத்தியமா அப்போ பக்கத்தில் சாட போயிட்டோம். அப்பா நினச்சிக்காதீங்க, நான் அப்போ பார்க்காம போயிட்டோம். ஃபஸ்ட்டாக பார்க்கல. அப்போ நாங்கள் மேட்ச் ஆடிருந்தோம் ப்ரோ. இப்போ ஃபுல் ஸ்போர்ட்ஸ் மூட்லேயே வந்துட்டோம் பாருங்க. கிராக் வேறு போட்டுக்கிறேன். கிராக் வேறு போட்டுக்கிறேன். மேட்ச் முடிச்சுட்டு அடியே வந்துக்கிறேன் ப்ரோ. சாரி ப்ரோ. அதனால் ஃபஸ்ட்டாக பார்க்கல. செகண்ட் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான். வேற மாதிரி மேட்ச் ப்ரோ. அஜாலக்கா உஜாலா இந்தியா தான் நமக்கு எப்போதுமே. பாகிஸ்தான் சலோகாலா தான். அவ்வளோதான் மேட்சே முடிஞ்சிச்சு. இது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இல்லை, இஷான் கிஷன் வர்சஸ் பாகிஸ்தான். அச்சா அடியில் பாகிஸ்தான் வீட்டுக்கே போயிட்டா. ஒன்றுமே பண்ண முடியாது. இந்தியா இஷான் கிஷன் மேட்ச், ஹார்திக் பாண்டியா மேட்ச் மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான் என் தலைவர். காட் ஆஃப் ஃபாதர், காட் ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான். இவர் இல்லாத குறைய இஷான் கிஷன் தீர்த்து வச்சிட்டாரு. முடிஞ்சிச்சு அவ்வளோதான். பாகிஸ்தானுக்கு பட்டத்தை மச்ச வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அவர்களுக்கு வணக்கம். பவுலிங்லாம் நொறுக்கி விட்டாங்க. ஸ்டெம்பு தெரிக்குது, ஒவ்வொரு மொழிக்கும் தெரிக்குது ஸ்டெம்பு. எங்கே போகுதுனே தெரில. வேலையே முடிச்சு விட்டாங்க ப்ரோ. நான் கூட ப்ரெஷரில் வந்தேன் ப்ரோ. என்னடா இது மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சுது. நான் வரப்போ பஸ்லேருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டு போயிடுச்சு. ஆகா போச்சுடா மேட்ச் அப்படின்னு நினச்சேன். ஒரு 150 ரன் தாண்டதுக்குள்ளே ஆகா அடிச்சிடாங்கடா பாகிஸ்தான் அப்படின்னு நினச்சேன். என் தலைவன் வந்தா பும்ரா பூம் பூம் 100 ரன்ல ஆல் அவுட் ஆயிடுவாங்க. ஆமா 100 ரன்ல ஆல் அவுட் ஆனாங்க. மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கே முடிஞ்சிச்சு. ஆனா என்ன மேட்சே முடிச்சு விட்டாங்க. சல்லோ பாகிஸ்தான், சல்லோ சல்லோ பாகிஸ்தான். சூப்பரா இருந்துச்சு. நல்ல மேட்ச் ப்ரோ. வேற லெவல்ல இருந்துச்சு. நான் க்ளோஸா போவோம். சரி க்ளோஸா போயிட்டு ஜெயிச்சா இன்னும் இங்கே வந்து பார்த்து ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன்.
அவனுங்க இந்தியாவில் தம்பி சீக்கிரம் முடிச்சுட்டு வீடு போய் தூங்கணுன்ற மாதிரி தூங்கிட்டானுங்க. வேறு என்ன பண்ணுறது ப்ரோ? பேட்டிங் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம் ப்ரோ. அந்த கிரவுண்டுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். மற்ற இதில் ஓகே. இஷான் கிஷன் அடிக்கலாம் மேட்ச் வர மாதிரி மாறி இருக்கும். இஷான் கிஷன் இருந்ததுனால தான் டீமே போச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பவுலிங்லாம் இந்தியாவுக்கு குறையல ப்ரோ. வருண் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் இன்னும் போட்டிருந்தானா ஹேட்ரிக் மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் கஷ்டம். ஹார்திக் பாண்டியா சூப்பராக போட்டாப்புல. சும்மா திலகர் மேலே குத்து ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டீமை பற்றி என்ன பேசுறது நம்ம? அதனால தான் இருந்துச்சு. வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்ததுங்க. இப்போ மக்கள் வந்து அடுத்து இந்தியாவா பாகிஸ்தானுங்க அப்படிங்கிற கண்டிஷனில் வரும்போது மற்ற போலர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக விளையாடி இந்தியாவை ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த இதை கண்டினியூ பண்ணி வேர்ல்டு கப்பு வாங்குற அளவுக்கு வந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நம்ம ஆர்வமாக இருந்து மக்கள் பூரா ஒரு கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. பவுலிங் வந்து ரொம்ப சிறப்பு. அதாவது அவங்களா இவங்களா அப்படிங்கிறதுக்கு மக்கள் வந்து இந்த வெற்றி தோல்விங்கிறது யாருக்குமே ஒன்று இருக்குது. அதில் உழைப்புக்கிறாங்கல்ல, அந்த இதை வந்து கொஞ்சம் நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தானே. அது பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இப்போ ஒரு கபடி மேட்சாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், ஹாக்கியாக இருக்கட்டும், யார் எல்லாருக்கும் வெற்றி தோல்வி வந்து இருக்குது. ஆனால் வந்து யார் அதில் இப்போ வந்து முயற்சி எடுக்கிறாங்கிறத ஒரு ஆர்வமாக உன்னிப்பாக பார்க்குறாங்கல்ல, அவரா இவரா அப்படிங்கும்போது அதில் வந்து ஒரு வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அதை இவங்க கண்டினியூ பண்ணி வேர்ல்டு கப்பு அளவுக்கு வாங்கினாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த இடையில விட்டாங்கல்ல, அந்த இதில் பேட்டிங் பால்லேயே விட்டாங்கல்ல மேட்ச்சு, அதில் இருந்து தான் வந்து நம்ம வெற்றி வாய்ப்பு வந்துருச்சுன்னு நம்மளுக்கு ஒரு ஊர்ஜிதமாகிடுச்சு. செம்மையாக இருந்தது. இந்தியா வந்து பாகிஸ்தான் வந்து 10-9 ஸ்பின்னர் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்தியா மேலே ப்ரெஷர் போடணும்னு நினச்சாங்க. ஆனால் இஷான் கிஷன் என்ன பண்ணார், அவங்க மேலே ப்ரெஷர் போட்டு விட்டாரு. தேவையில்லாமல் அப்படியே பாகிஸ்தானை ஆட மாட்டேன்னு சொன்னீங்க, அப்படியே போயிருந்துருக்கலாம். தேவையில்லாமல் இந்தியாவை சீண்டி பண்ணி பார்த்துட்டு எதுக்கு தேவையில்லாம 9 போலர் ஸ்பின்னர் யூஸ் பண்ணீங்க? இது ஜோக்காகவா? சும்மா ஒரு ப்ரெஷர் பண்ணலாம் அப்படிதான். இஷான் கிஷன் வந்தால் நல்ல பிளானோட பிரில்லியன்ட் ஐடியாவோட வச்சு வளாசி விட்டாங்க. ஆனால் இஷான் கிஷன் அவுட் ஆகும்போது பாகிஸ்தான் பேர் யாருமே செலிப்ரேட் பண்ணல. அப்படியே தெரிஞ்சிச்சு அவங்க மேட்ச் விட்டுட்டாங்க, நல்லாவே தெரிஞ்சிச்சு மேட்ச் விட்டாங்கன்னு. ஆனால் இந்தியா நல்ல பவுலிங். அப்புறம் அபிஷேக் சர்மா மாரி இவங்க ஓப்பனிங் வந்து அச்சு 6-4 ஆச்சா இந்தியா ப்ரெஷர். ஆனால் எடுத்தவங்க தூக்கி அழகாக கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அழகாக போயிட்டாங்க. பாகிஸ்தான் நீங்கள் வேஸ்ட்டு தான் இந்த வீட்டு. நீங்கள் T20 வரமாட்டீங்க. இந்தியா தான் T20 கப்பு. வாய முடின்னு அடுத்த ஃப்ளைட் வச்சு உங்கள் ஊருக்கு போயிடலாம். கப்பு நீங்கள் வாங்க முடியாது. இஷான் கிஷன் சூப்பராக பண்ணார். அப்புறம் பவுலிங் வந்து எல்லாருமே விக்கெட் பண்ணோம். நம்ம டீமில் எல்லாருமே விக்கெட் எடுத்தோம். அதுவும் ஹர்திக் வந்து பேட்டிங்கில் சொதப்பினப்போ நினச்சேன் கண்டிப்பாக பவுலிங்கில் எடுப்பான், ஒரு இதில் விட்டால் ஒரு இதில் அவன் பிடிச்சிருவான்னு நினச்சேன். விக்கெட் மெய்டனோட ஸ்டார்ட் பண்ணி எண்டிங்கும் அவன் தான் முடித்தான். சூப்பராக இருந்துச்சு. பாகிஸ்தானா ஃபஸ்ட் ஓவர்லேயே விட்டுட்டாங்க. முடிஞ்சால் சேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து ஃபஸ்ட் ஓவர் இப்போலாம் வந்து ரீசெண்டாக 20 ஓவர்னாலே மேக்ஸிமம் 200க்கு மேலே எல்லாருமே அடிக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் அந்த இதை பார்க்கும்போது நார்மலாக தான் அடிச்சிருந்தோம். அப்படிங்கும்போது நினச்சா அவங்க சேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க. பேட்டிங் சரியில்லை. இருக்குது. ஆஸ்திரேலியா கொஞ்சம் அது ஒரு மாதிரி அந்த பயம் இருக்கதா. சூப்பர் மேட்ச்னா உண்மையாலே கண்டிப்பாக ஒன் சைடாக தான் இருக்கும்னு நினச்சோம். அதே மாதிரி தான் இருந்தது மேட்சும். கண்டிப்பாக இஷான் கிஷன் இல்லைனா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஆனால் அவர் அடித்ததால தான் என்னமோ இன்றைக்கி மேட்ச் நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுண்ணா. கண்டிப்பாக அது நினச்சது தானே, அவங்க இப்படி தான் ஆல் அவுட் ஆவாங்கண்ணே. அவங்க நினச்ச மாதிரி கண்டிப்பாக நம்ம பொட்டலாம் கட்டுவோம். நாங்களும் வந்து இப்போ இவங்கள மாதிரி சென்னை டைம்ஸ் இருக்கிற மாதிரி நாங்களும் பெரிய யூடியூபராக இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு செலிப்ரிட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிடுறோம். பால் புட்டின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி சென்னை டைம் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் இது பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை எடிட் பண்ணாமல் போட சொல்கிறேங்க. எடிட் பண்ணால் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணாமல் போயிடுங்க.